ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிரெட் அல்வா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பிரெட் அல்வாவில் ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் குங்குமப்பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நான் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை மிதமான சூட்டில் வச்சு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, சாரப்பருப்பு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அந்த பாலில் போட்டு ஊற வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆயில் எப்படி நல்லா கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பிரெட் பேக்கெட்டை வந்து ஒன்று ஒன்றா போட்டு டார்க் ப்ரௌனாக டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயெல்லாம் இருத்திட்டு அதில் போட்டு அதிலே கரையிட்டோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. 6 லிட்டர் பாலுக்கு வந்து 6 பிரெட் பேக்கெட் எடுத்திருந்தாங்க. இங்கே பாருங்கள் எந்த மாதிரி டார்க் ப்ரௌன் வந்த உடனே போடுறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணும்போது நல்லா டார்க் ப்ரௌன் வந்த உடனே கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் ப்ரெட்டை எல்லாத்தையும் வந்து பாலில் சேருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், மில்கா ப்ரெட் தான் எடுத்திருந்தாங்க. உங்களுக்கு என்ன ப்ரெட் கிடைக்குதோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இவங்க வந்து மில்கா ப்ரெட் எடுத்திருந்தாங்க. இப்போ பாருங்களேன், ஃப்ரை பண்ணும்போது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? இதே மாதிரி எல்லா ப்ரெட் பேக்கெட்டையும் ஃப்ரை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாலில் போட்டு கரையிட்டோன்னு சொல்லி கலந்து விட்டுட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், பால் பாருங்கள், பார்க்கும்போது வந்து சூடு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ பாருங்களேன், கரண்டி வச்சு கலக்கும்போது அதுலேருந்து எவ்வளோ ஆவி வரும்னு பாருங்களேன். அந்த சூட்லேயே எல்லா ப்ரெட்டும் வந்து கரைஞ்சி பால் வந்து எல்லா ப்ரெட்டையும் வந்து இழுத்துடுச்சு. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கரைஞ்சதுக்கப்புறமா அதுவே ப்ரெட்டு வந்து அல்வா இதுவுக்கு வந்துடுச்சு, அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி விதை இருக்குல்ல, அதை வந்து ஒரு 100 கிராம் வந்து தூவி விட்டாங்க. இந்த ஸ்டேஜில் தூவினதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மில்க் மெய்டு பாக்ஸு ஒன்று 200 ml 600 ml வந்து மில்க் மெய்டு அதில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்க்கரை ஒரு 1 கிலோ போட்டு ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீ இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 250 கிராம் போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது பாருங்கள் ப்ரெட்டோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் மேலே திரும்பவும் வந்து வெள்ளரி விதையை தூவி இறக்கிட்டாங்க. ப்ரெட் அல்வா ரெடி. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறக்காமல் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.